எப்படி அவர் 7 விதமான மகிமையில என்ன பண்றாருங்க வெளிப்பட்டு இருக்கிறார் சபை காலங்களோட. எப்படிங்க இன்னைக்கு அவர் எங்கே நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா மணவாட்டியில் நின்று கொண்டிருக்கிறார். எங்க நின்று கொண்டிருக்கிறார்? மணவாட்டியில் கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அந்த மகிமை எப்பேற்பட்ட மகிமைன்னு சொன்னா நியாய தீர்ப்பின் அதிகாரத்தோடு இருக்கிற கிறிஸ்துவின் மகிமை நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அந்த 7 விதமான மகிமை. அவருடைய சிரசு மயிரும் எவ்விதமாக இருந்தது அப்படின்றத குறிச்சு பார்த்தோம். அவருடைய கண்கள் எவ்விதமாக இருந்தது, அவருடைய பாதங்கள் எவ்விதமாக இருந்தது, அவருடைய சத்தம் எவ்விதமாக இருந்தது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோமா இல்லைங்களா? அவருடைய வலது கருத்துல இருக்கிற 7 நட்சத்திரங்கள் குறிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த நட்சத்திரங்கள் தான் நம்ம என்ன பண்ணுச்சு சபை காலங்களோட என்ன பண்ணுச்சு வழிகாட்டி வந்துச்சு. இன்னைக்கு நட்சத்திர வெளிச்சத்துல இல்ல, நம்ம எப்படி இருக்கிறோம்? சூரியனுடைய வெளிச்சத்துல இருக்கிறோம். மார்னிங் ஸ்டார் வந்திருக்குது, அதை தொடர்ந்து நீதியின் சூரியன் உதித்து இருக்கிறார். அதை குறிச்சு நான் பார்த்திருக்கிறோம். ஏன்னா அவர் வல்லமையுள்ள தூதன் இறங்கி வரும்போது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்குது. ஆமென். 1ஆம் அதிகாரத்துல வெளிப்பட்ட விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததுன்றாரு. அந்த 1ஆம் அதிகாரம் தான் 10ஆம் அதிகாரமா இருக்குது இல்லைங்களா? 10ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்? பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவன் சிரசின் மேல் வானவில் இருந்தது இல்லைங்களா? அவரோட பாதங்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போல இருந்தது இல்லைங்களா? அவர் தான் என்னங்க 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற அந்த முகம் சூரியனை போல இருந்தவர். அது 7வது விதமான மகிமையை பார்க்கிறோம் இல்லைங்களா? அதுல அது பிரத்யேகமான 6வது மகிமையை குறித்து பார்க்கும்போது 2-edged sword இருக்குது. இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்குது. எப்போதும் பட்டயம் வேதத்துல எதுக்கு அடையாளமா இருக்குது? அது வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? அந்த பட்டயத்தை குறிச்சு அநேக நேரங்களை நம்ம பார்க்கிறோம். நம்ம அந்த பட்டயத்தை குறிச்சு என்ன சொல்றாரு? என் கையில பட்டயம் விழுந்துச்சு அப்படின்றாரு. சாபினோல ஒரு கையில என்ன கரத்துல ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. அந்த பட்டயத்தை குறிச்சு அவருக்கு என்னவா இருக்குது? எப்பொழுதுமே பயம். நல்லா கவனிங்க, அவர் என்ன கன்ல ஹேண்டில் பண்ற பர்சன், ஆனா பட்டயத்தை குறிச்சு பயப்படுற நபரா இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை குறிச்சு? நான் ஆதி காலங்கள் இல்லாத குறிச்சு சந்தோஷப்படுறேன். பட்டயம்ன்றது எப்பொழுதுமே எனக்கு என்னவா இருக்குது? பயம். அந்த பட்டயத்துல சண்டை போடுறவங்க எப்படி அந்த பட்டயத்தை வைக்கிறாங்க அப்படின்றத குறிச்சு சொல்றாரு இல்லைங்களா? அந்த பட்டயம் ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு இருதயத்துக்கு நேரா என்ன பண்ணுவாங்க? ஒரு கிராஸை கொண்டு வரும்ன்ற இல்லைங்களா? பாக்குறோமா இல்லைங்களா? அந்த பட்டயம் தேவனுடைய வார்த்தையா இருக்குது. எப்படி ஒரு சபை காலங்கள்ல அவருக்கு வெளிப்படுத்தப்படும் போது அது எப்படி நியாய தீர்ப்பின் அதிகாரத்துல வெளிப்படுத்த விசேஷம் 19-21 அதிகாரத்துல வருகிற கிறிஸ்துவையும் அதுக்கு பின்பதாக முத்திரைகள் உடைக்கப்படும் போது அது எப்படி அவர் எவ்விதமா வந்தாரு, எப்படி வந்திருக்கிறாருன்னா சபை காலங்கள்ல வந்தவருக்கு அடையாளமா சொல்லப்படுது. ஆமென். அதை அப்படி அவ்விதமாய் 6ஆம் முத்திரையில யூதர்களுக்கு மோசஸ் எலிஜா மூலமா போறார் இல்லைங்களா? பின்பதாக உலக ஜனங்களுக்கு அவர் சுட்டெரிக்கிற அக்கினியா அவர் வெள்ளை குதிரைகள் மேல அர்மகதனுடைய முடிவுல நம்ம வரப்போகிறோம். இதெல்லாம் ஆதியாகமத்திலேயே இந்த கருக்குள்ள பட்டயத்தை குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்திலே பார்க்கலாம். அவர் எவ்விதமா என்னங்க அவர் எவ்விதமாய் வந்தாருன்னு சொல்லிட்டு புரியுதுங்களா உங்களுக்கு? எவ்விதமா என்ன பண்ணாருங்க அவர் வந்தாருன்னு சொல்லி யாத்திரையின் தூதனோடு கூட அவர் இருந்தார். அதே போல 2வது யாத்திரையின் செய்தியாளரோட ஜோஷுவாவோட இருக்கும்போது உருவின பட்டயத்தோடு வந்தார் இல்லைங்களா? அது எதுக்கு அடையாளமா இருக்குது? உருவின பட்டயம் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓப்பனிங் ஆஃப் த வேர்டுக்கு அடையாளமா இருக்குது. பட்டயம் முறையில இருக்கும்போது என்ன இருக்குது? அது க்ளோஸ்டா இருக்குது, ஒர்க் பண்ண முடியாது. அப்படின்னா அது திறக்கப்படாத வார்த்தை, தேவனுடைய சிந்தனையின் புறம் திறக்கப்படாத வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. உருவும் போது அதுக்கு வேலை ஆரம்பமாயிடுச்சு. அது என்ன வந்து ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிக்குது, ஒரு கூட்ட ஜனங்களை என்ன பண்ணுதுன்னு சொன்னா நியாய தீர்ப்புக்குள்ளாக்குது. தீர்க்கதரிசி சொல்றாரு அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்துக்கு ஒரு அர்த்தத்தை ஒரு மீனிங் வேணும்னு சொல்றாரு. ஒன்னும் வியாதிக்காகவும் இல்லைங்களா, அது பிசாசுகளை விட்டுறதா இருக்குது, ஒன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றதா இருக்குதுன்ற. நல்லா கொண்டீங்க. ஆமென். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்துல ஆமென். அது நல்லா கொண்டீங்க. அவ்விதமாய் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது எவ்விதமா உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது வேறம் ஃபுல்லா டிராவல் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் அந்த டிராவல் ஆகிட்டே வருது அந்த பட்டயம். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஆதியாகமத்துல தேவன் ஏதேனுக்கு வெளியே என்ன பண்ணாருங்க? வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வைத்தார். அங்கிருந்தா அந்த ஸ்டார்ட் ஆகுது. அந்த பட்டயம் என்னவா இருக்குது? வார்த்தையா இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு யார் ஒருவர் ஏதேனுக்குள்ள பிரவேசிக்கணுமோ அந்த பட்டயத்துக்குள்ளதான் கிராஸ் பண்ணி போகணும். ஆமென். அந்த பட்டயத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும். அதான் நீங்க வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் அந்த பட்டயம் டிராவல் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னேன், இது ஒரு பிக் டாபிக்கா இருக்கு, பிக் சப்ஜெக்டா இருக்குது. ஆமென். ஒரு நாள் அந்த பட்டயத்தோடு கூட தான் நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு அந்த பட்டயம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. சாபினோல என்ன பண்ணிருந்துச்சுங்க? அது வெளிப்படுத்தப்படுச்சு. நீங்க மனவாட்டியின் கரங்கள் அந்த பட்டயம் இருக்குது. இன்னைக்கு அந்த ராஜா இங்க இன்னைக்கு ராணிக்குள்ள இருக்கிறார். அது பிரதமேன ஒரு நாள் அந்த பட்டத்தை உபயோகித்தார். இன்னைக்கு நம்ம உபயோகிக்க வேண்டிய நேரத்துக்குள்ளாய் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். பிசாசு அந்த WCC வெட்டுறதுக்கான நேரம் நமக்கு வந்திருக்குது. தேர்ட் என்ன பண்ணுங்க?
அந்த பட்டயம் என்னவா இருக்குது? தேர்ட் புல்லா இருக்குது, மூன்றாம் இழுப்பா இருக்குதுன்றத குறிச்சு நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அந்த மூன்றாம் இழுப்பு என்னவா இருக்குது? அசைய தொடங்கி விட்டதுன்றாரு தீர்க்கதரிசி அப்பயே 1962. ஏன்னா 1962 தான் WCCக்கான சீட் விதையானது போடப்பட்டுச்சு இல்லைங்களா? அதுக்கு வந்து முழு காட்சிக்கு இருந்தங்க ஒரு சபையானது ஒரு அழுத்தத்துக்குள்ள போகிறதான நேரத்துல இருக்கிறோம் இல்லைங்களா? ராஜ்யங்கள் எல்லாம் கலவலங்கள் இருக்குது. நம்மளும் கூட என்னங்க பட்டயத்தை எடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா இல்லைங்களா? நம்ம அந்த நேரத்துல தான் இருக்கிறோம். இப்போ அடுத்ததாக அவருடைய 7வது மகிமையை குறித்து நம்ம பார்த்து இன்னைக்கு அவருடைய 7 விதமான மகிமை என்ன பண்ணோங்க நம்ம அந்த சப்ஜெக்ட முடிக்க போறோம். சகோதரி புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? பாருங்க, நான் ஒரு சின்ன நோட்டோட கூட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு திரும்ப ப்ராஃபிட்டுடைய அந்த ரெவலேஷனுக்குள்ள தான் கடந்து போலாம்னு நினைக்கிறேன். ஆமென். ஏன்னா நம்ம செய்தியாளருடைய கீழே வந்த வெளிச்சத்தின் கீழே நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். அவர் எப்படி இதை கிராஜுவலா கொண்டு வரான்றது எகைன் நம்ம பார்த்தோம். கருக்குள்ள பட்டயத்துல கூட பார்த்தோம். அந்த ரெவலேஷன் எப்படி ஆஃப் ஆஃப் த ரெவலேஷன் வந்துச்சு, அப்புறம் ஃபுல்னஸ் எப்படி இருந்துச்சுன்றத பார்த்தோம். அதே போல பிரதர் மேனம் என்ன பண்றாருன்னு சொன்னா இதை கூட திரும்பமா என்ன பண்றாருன்னு சொன்னா இதை திங்க் பண்ணும்போது இந்த அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததுன்றதை திங்க் பண்ணும்போது அவர் முதலாவது வருகைக்கு கொண்டு போறார் அந்த காட்சி. ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? என்ன சொல்றது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன்னா இந்த காட்சி ஜானுக்கு முதலாம் சபையின் காலத்துல பத்மோஸ்ல வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஆமென். கவனிக்கிறீங்களா? பத்மோஸ்ல வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஏறக்குறைய கிறிஸ்து மரித்து பரமேறின பின்பதாக 60 வருடங்களுக்கு பின்பதாக என்ன பண்ணுதுங்க பத்மோஸ்ல அவருக்கு அது அவ்விதமா அது வெளிப்படுத்தப்பட்டுச்சு. வெளிப்படுத்தப்படும் போது கிறிஸ்துவை அவர் நியாயாதிபதியின் அந்த 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 விதமான காட்சியில பார்த்தார். ஆமென். கவனிக்கிறீங்களா? காட்சியில பார்க்கும்போது இந்த 7 விதமான மகிமையை பார்க்கும்போது யோவான் அங்க தடுக்கிட்டு விழுறார். நம்ம அந்த காரியத்தை குறித்து கடைசியில பார்க்கலாம். யோவான் அந்த விதமான மகிமையில பார்க்கும்போது விழுறார். யோவான் செத்தவனை போல நான் அவருடைய பாதத்தில் என்ன பண்ணேன் நான் விழுந்தேன்னு சொல்லப்படுது. அப்ப அவருடைய முகம் அவருடைய நான் பார்த்த போது அவரை பார்த்தபோது என்ன பண்றேன் நான் செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன்றாரு. அப்போ தீர்க்கதரிசி ஜான் ஆல்ரெடி 60 இயர்ஸ் முன்னாடி பார்த்த அந்த ஜீசஸ்க்கும் இவருக்கு இருக்கிற அந்த டிஃபரன்ஷியேட்டை தீர்க்கதரிசி சொல்றார். ஜானுக்கு ஏன் மனுஷகுமாரன் ஒப்பானவர்னு சொல்றாரு, ஏன் மனுஷகுமாரன் இல்லைன்னு சொல்றாருன்றத சொல்றாரு இல்லைங்களா? ஏன்னா அவருடைய பேஸ் மனுஷகுமாரனை போல இருக்குது, அவருடைய பாடி என்னவா இருக்குதுன்னு சொன்னா ஒரு ஃபெமினைஸ்ட் பாடியா இருக்குது, ஒரு பெண்ணை போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா உங்களுக்கு? அதெல்லாம் ஒரு மனவாட்டியில இருக்கப்படுற சபை காலங்களோட எவ்விதமா இந்த சரீரமானது உற்பத்தி ஆகி கொண்டு 7ஆம் சபை காலம் வரும்போது அது பரிபூர்ண மனவாட்டியா எப்படி உற்பத்தி ஆகும் முடியும்ன்றது அது என்ன பண்ணுதுங்க சுட்டி காட்டுறதா இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? கவனிங்க. இப்ப அந்த 7 விதமான மகிமையில நான் ஆல்ரெடி சொன்னேன், அதோட 2 விதமான மகிமை அந்த சரீரத்தை சார்ந்ததா இருக்குது அப்படின்றத குறிச்சு நம்ம பார்த்தோம். வலது கரத்தின் நட்சத்திரங்களும் பாதத்தை குறிச்சோம். மற்ற 5 பாகங்களும் அவருடைய தலையை சார்ந்ததா இருக்குது இல்லைங்களா? அந்த தலையை சார்ந்ததா இருக்கு. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்ததுன்னு சொல்லி பார்த்தோமா இல்லைங்களா? இப்ப இந்த காட்சிக்காக தான் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா யோவான் இதே எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணாருன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கும்போது அவருடைய ஊழியத்தின் நாட்கள்ல இந்த அனுபவத்தை ஒத்த ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். அந்த காட்சிக்கு தீர்க்கதரிசி நம்மளை என்ன பண்றாரு கூட்டு செல்றார். அதான் மருவமலையினுடைய காட்சி. மருவமலையின் அனுபவத்துக்குள்ள என்ன பண்றாருன்னு சொன்னா யோவான் என்ன பண்றாருன்னு சொன்னா தீர்க்கதரிசி நம்மளை கொண்டு போறார். அவங்க கொண்டு போகும்போது இது நடக்கிறதுக்கு இது எப்ப நடக்குதுன்னு சொன்னா 6 நாளைக்கு முன்பதாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது. அதுக்கு பின்பதாக 6 நாளைக்கு பின்பதாக இந்த இன்சிடென்ட் நடக்குது. ஆமென். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூபப்படுத்தலுடைய மலைன்னு சொல்லப்படுது அந்த மலை. ஆமென். பாபர் மலை மறுரூபப்படுத்துற மலை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மலையில இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு சொன்னா அங்க பிரத்யேகமான 3 ஆட்களை மட்டும் கொண்டு போறார். நல்லா கவனிங்க, 3 ஆட்களை கொண்டு போறார். அந்த 3 ஆட்கள் யாருன்னு சொன்னா 1 யோவான், 2 யாக்கோப் அவரோட சகோதரனாகிய யாக்கோப், 3வது யாருங்க பேதுரு. இந்த 3 ஆட்களையும் கூட என்ன பண்றாருங்க அந்த காட்சிக்கு அந்த இடத்துக்கு கொண்டு போறார். அந்த மறுரூபமலை காட்சிக்கு கொண்டு போறார். இந்த 3 பேரும் 3 விஷயங்களுக்கு என்ன பண்றாங்க, என்ன எதுவா இருக்கிறாங்கன்னு சொன்னா அடையாளமா இருக்கிறாங்க. அதுதான் பவுல் என்ன பண்றாரு சொன்னா கொரிந்தியர்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த 3 பேர் என்னங்க விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3க்கு அடையாளமா இருக்குது. ஏன்னா ஆதி பெந்தேகோஸ்தே விசுவாசத்தை கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா யாருடைய காரியமா இருக்குதுன்னா பேதுருடைய காரியமா இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் யாக்கோபு நம்பிக்கைக்கு அடையாளமா இருக்கிறாரு. அங்க யோவான் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னு சொன்னா அது அன்புக்கு அடையாளமா இருக்குது. இந்த 3ஐயும் நான் இன்னொரு காரியத்தை உங்களோட கூட அந்த டைப் பண்ணி காட்டுறேன்.
இந்த பேதுரு எதுக்கு அடையாளமா பாக்குறோம்னு சொன்னா ஆதி அப்போஸ்தலரோட உபதேசத்துக்கு, ஆதி அப்போஸ்தலருக்கு, நம்மளோட முற்பிதாக்களுக்கு அந்த மகிமையை அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க கண்டாங்க. ரெண்டாவது பாக்குறது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 2 பேர் இருக்கிறாங்க. யாருங்க? பிரதர்ஸ் இல்லைங்களா? உங்களுக்கு 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? அந்த 2 பேரும் என்னவா இருக்கிறாங்க? யோவான், யாக்கோப். இந்த 2 பேருக்கு ஒரு பிரத்யேக பேர் உண்டு. அவங்க என்ன பேருன்னு சொன்னா இடிமுழக்கத்தின் மக்கள். ஆமென். அவரோட பேர் என்னவா இருக்குது? இடிமுழக்கத்தின் பிள்ளைகள் சொல்லப்படுது. இடிமுழக்கத்துக்கு 2 பேர் இருக்குது. இடிமுழக்கத்தின் பிள்ளைகள் சொல்லப்படுது. இடிமுழக்கம் தான் அவங்களுடைய தகப்பனாரா சொல்லப்படுது. இடிமுழக்கத்துக்கு பிறந்தவர்களா சொல்லப்படுது. இவங்க 2 பேரையும் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு அந்த பேரை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வைக்கிறார். அவங்க ரியலா யாருடைய பிள்ளைகள்? செபதேயுடைய பிள்ளைகள் தான். ஆனா ஜீசஸ் என்ன பண்றாருன்னு சொன்னா இடிமுழக்கத்தின் பிள்ளைகள் சொல்ற அந்த பேரை வைக்கிறார். அப்படின்னு சொன்னா இந்த 2 பேரை டைப் பண்ற 2 பேருக்கு போறாங்க. இதுல மூத்தவர் யாருன்னா, யாருக்கு மூத்தவர்? யாக்கோப். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த யாக்கோபு நான் 2 விஷயத்துக்கு டைப் பண்றேன், நீங்க கரெக்டா புரிஞ்சுங்கன்னு நினைக்கிறேன். நான் பேதுரு பார்த்தோம். பேதுரு யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க? ஆதி பெந்தோகோஸ்தேக்கு அடையாளமா இருக்கு. விசுவாசத்தின் அடிப்படைக்கு அடையாளமா இருக்கு. இதுல 2 பேர் இருக்கிறாங்க. ஒண்ணு யாக்கோபு யாரா இருக்கிறாரு? யோவானுடைய அண்ணனா இருக்கிறார் இல்லைங்களா? யோவானுடைய அண்ணனா இருக்கிறார். அது நம்பிக்கைக்கு அடையாளமா இருக்குது. ரெண்டாவது இவர் ஜான். ஜான் நம்மளுக்கு தெரியும் யாருக்கு டைப் பண்றோம்? இந்த கால மனவாட்டிக்கு அடையாளமா நம்ம பாக்குறோம். சவைக்காலத்தின் மனவாட்டிக்கு அடையாளமா பாக்குறோம். இப்போ இந்த கிறிஸ்துவுடைய அந்த மகிமையை கண்டவர்கள்ல ஆதி பெந்தோகோஸ்தே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமை அவங்க கண்டாங்க. ஒண்ணு. அதுக்கப்புறம் காண இருக்கிற 2 பேரை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கால மனவாட்டி யூதர்களா இருக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்போதுமே யாக்கோபு யாக்கோபை குறிச்சு பார்க்கும்போது யாக்கோபுல இருக்கிற காரியங்களை பார்க்கும்போது யூதர்களை சார்ந்த காரியமாக இருக்குது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது நம்பிக்கைக்கு அடையாளமா இருக்குது. ஏன்னா அவங்க சீனியர்ஸ். அவங்க ஆல்ரெடி என்ன இருக்கிறாங்க? சீனியர்ஸா இருக்கிறாங்க. அங்கேயும் கூட யாக்கோபுடைய சகோதரனாகிய யோவோட சகோதரன் யாக்கோபு என்ன பண்றாருன்னு சொன்னா ரத்த சாட்சியா மறிக்கிற காரியத்தை பாக்குறோம் நம்ம. 1,44,000 அடையாளமா. இங்க அகைன் இந்த யோவான் எப்படி இருக்காருன்னு சொன்னா நமக்கு அடையாளமா இருக்கிறாரு. முதல்ல யாக்கோபுக்கு வர்றதுக்கு முன்னாடி யோவானுக்கு அந்த காட்சியின் பிரமாதம் வருது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த 3 பேர் எங்க கொண்டு போறாங்கன்னு சொன்னா இந்த 9 பேர் கிராஸ் பண்ணி இந்த 3 பேர் மேல போறாங்க. இந்த 9 என்பது வரத்தை சார்ந்த அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா என்ன ஆகுதுங்க? வரத்தை சார்ந்த அந்த கூட்டம் என்ன பண்ணுது? குறிப்பிட்ட உயரம் தான் வருது. ஊழியத்துல வருகையின் காட்சி அவங்களால காண முடியல. இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த காட்சிக்கு முன்பதாக விதமா சொல்றதா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. பாருங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. அவர் மறுரூபமானார். அவர் என்ன செய்தார்? அவர் தம்முடைய வருகையின் நாளுக்குள்ளாய் அப்பொழுது இருக்க போகும் அவருடைய ரூபத்துக்குள்ளாய் மறுரூபமானார். இப்பொழுது கவனியுங்கள். இந்த காட்சிக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் இதற்கு முந்தைய அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் இங்க நிற்கிறவர்களில் சிலர் நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதை உங்களை எத்தனை பேர் அறிவீர்கள்? இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காண முன்னர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அது சரிதானே? பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு காரியமும் வார்த்தையும் 3 சாட்சிகளின் வாக்கினாலே உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறது. இயேசு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 சாட்சிகளை மலையின் மேல் கூட்டிக் கொண்டு போனார். நல்ல கவனிங்க. ரொம்ப க்ளோஸா நம்ம அடுத்த டைமென்ஷனுக்குள்ள போறோம். நம்ம கவனிச்சுட்டே வாங்க. இங்க ஒரு என்னங்க அட்ராக்ஷன். இங்க ஒரு மறுரூபமலை காட்சி இருக்குது. அந்த மலை மேல ஒரு கவர்ச்சி இருக்குது. மலை மேல ஒரு கவர்ச்சி இருக்குது. இங்க என்னவா இருக்குதுன்னு சொன்னா அது வரைக்கும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் என்ன பண்றாங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரா இருக்கிறாங்க? அந்த 12 பேரா இருக்கிறாங்க. அதுலயும் முன்குறிக்கப்பட்ட 3 பேர் வராங்க. அழைக்கப்பட்டவர்கள், இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அழைக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. ஆனா இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த 3 பேரா இருந்தாங்க. இந்த அழைக்கப்பட்டவர்கள்ல ஒருத்த பிசாசா இருக்கிறான். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த 3 பேரா இருக்கிறார். இந்த 3 பேரை என்ன எதுக்கு சாட்சியா வைக்கிறாருன்னு சொன்னா அவரோட வருகைக்கு சாட்சியா இந்த 3 பேர் அவர் வைக்கிறார். அந்த வருகையின் சாட்சி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
யூதர்கள் மெஸ்ஸியாவுக்காக எதிர்நோக்கி இருக்கிறாங்க, புறஜாதி மனவாட்டி மெஸ்ஸியாவுக்காக எதிர்நோக்கி இருக்கிறோம். அதே போல வருகையை உணர்ந்து அறிஞ்சவங்களா ஆதி அப்போஸ்தலர் சபை இருக்குது. மூணு விதமான கூட்டம். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் உபதேசத்தின் அடிப்படையில தான் சபை காலங்களே டிராவல் பண்ணி வந்துச்சு. அது மையம் காணத்தக்கவர்கள் நம்மள தொடர்ந்து யாரு இருக்க போறாங்க? அடுத்த யூதர்கள் இருக்க போறாங்க. கவனிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நம்ம அது கீழே நம்ம காட்சிக்குள்ள போறோம், கவனிங்க. அப்புறம் இங்க அவர் என்ன பண்றாங்க? மறுரூபமலை காட்சிக்குள்ள போகும்போது அவர் சொல்றாரு, முன்குறிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க என்ன பண்ண போறாங்க? அந்த மறுரூபமலைய காட்சியை பார்க்க போறாங்க. மனுஷகுமாரன் வருகையில ராஜ்யத்துல வருகிற காட்சியை பார்க்க போறாங்கன்ற. பாருங்க என்ன நடக்குது பாருங்க. இங்க வரும்போது இங்க ஒரு விஷயம், அவர் மறுரூபமாவது அவரோட பேஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, அங்கதான் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல பேசுவாரு. வல்லமையை பிரகாசிக்கிற சூரியனை போல பேசுவது. இதுதான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து தீர்க்கதரிசி எங்க கொண்டு வர டிராவல் பண்றாரு? மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை டிராவல் பண்ணி என்ன பண்றாரு? காட்சியை நவுத்துறாரு. அத புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது அங்க ஒரு ரெவலேஷனை கொண்டு வந்து அங்க தீர்க்கதரிசி வைக்கிறார். நான் அதை வாசிக்கிறேன் பாருங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். சூரியன் தன் வல்லமையோடு பிரகாசிக்கையில் இருக்கும் பிரகாசத்திற்கு ஒப்பாக அவரது வஸ்திரம் பிரகாசித்தது. மோசேயும் எலியாவும் அவருக்கு முன்பாக தோன்றினர். இப்போது மனுஷகுமாரன் எந்த ரூபத்தில் வந்து கொண்டிருக்கிறார்? முதலில் தோன்றவர்கள் மோசேயும் எலியாவும் ஆகும். இது நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசி இது வரைக்கும் திரும்ப தீர்க்கதரிசி எங்க வைக்கிறாரு? எங்க காட்சிக்கு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, மறுரூபமலைக்கு தான் காட்சிக்கு வைக்கிறாரு. இதோட ஆஃப் ஆஃப் த ரெவலேஷன் எங்க வருதுன்னா சீல்க்கு அப்புறம் வருது. நான் திரும்ப சொல்லிட்டு புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இந்த காட்சி திரும்ப காண்பிக்கப்பட்டுச்சு நமக்கு. நம்ம தான் பார்க்க போறோம். பாருங்க. சரி, வல்லமையாய் பிரகாசிக்கும் சூரியன் அவரது முகம் மறுரூபமாகியது. வெளிப்படுத்த விசேஷம் 21ஆவது அதிகாரம் 23ஆவது வசனத்தை விரும்பினால் குறித்துக் கொள்ளுங்கள். புதிய எருசலேமில் அந்த நகரம் அவர் ஆட்டுக்குட்டியானவராய் இருப்பார், அவரே அது வெளிச்சமாய் இருப்பார். என்ன செய்யறாருன்னு சொன்னா 3 விஷயங்களை கோட் பண்றாரு. வெளிப்படுத்தல் 1, மத்தேயு 17, வெளிப்படுத்த விசேஷம் 21ஆவது அதிகாரம். 21ஆவது அதிகாரம் என்னவா இருக்குதுன்னா புதிய எருசலேமா இருக்குது. அந்த புதிய எருசலேம்ன்றது புதிய வானத்திலும் புதிய பூமியில இருக்குது. புதிய வானம் புதிய பூமியில நீங்க வாசிக்கலாம். 21ஆவது அதிகாரம் 22ஆவது அதிகாரத்துல அங்க சூரியனோ சந்திரனோ காணப்படவில்லைன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஆட்டுக்குட்டியானவரே அவர்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். அங்க இருள் காணப்படலன்னு சொல்லப்படுது. இருள்ன்றது எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா பாவத்துக்கு அடையாளமா இருக்குது. இனிமேல் அதுல பாவமே இல்லாத நிலையை காணப்பட போகுதுன்றது அர்த்தம். ஏன்னா ஆர்டர் சாட்சிக்குள்ள வரும்போது அங்க என்ன பாவம் இன்னும் முற்றிலுமா என்ன பண்ணலாங்க? அழிக்கப்படல, கட்டப்பட்டுச்சு. பாவம் கிரியைக்கு வரல. அவிசுவாசம் பிசாசு கட்டப்பட்டதுனால அவிசுவாசம் காட்சிக்கு வராம என்ன பண்ணிச்சுங்க? பேன் பண்ணப்பட்டுச்சு, சீஸ் பண்ணப்பட்டுச்சு. ஆனா நியூ ஹெவன் நியூ எர்த் புதிய வானம் புதிய பூமி வரும்போது டோட்டலா இருளே இல்ல அப்படின்னும் போது அங்க என்ன இருள் பாவமே இல்லாத நிலை, அவிசுவாசமே இல்லாத நிலை காணப்படுது. அங்க முழுக்க சூரியன் நீதி கிறிஸ்து அங்க வெளிச்சமா இருப்பாருன்றது எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா என்னங்க அவரே ஒளியாவும் விளக்காவும் வெளிச்சமா இருப்பாருன்றது அடையாளமா இருக்கு. இப்ப திருவதற்கு இதை எடுத்துட்டு போய் மத்தேயு 17ஆவது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 26ஆவது அதிகாரத்தை காட்டுறாரு. இங்க 2 விதமான அந்த சூரியனுடைய 2 வித நிலைகளை சொல்றாரு. ஒண்ணு சுட்டரிக்கிற நிலை, இன்னொன்னு அவருடைய சட்டைகள் மீது கீழாய் இருக்கிற ஆரோக்கியம். 2 விஷயங்கள். அது கீழே இருக்கிற விஷயத்த நான் வாட்சி காட்டினா உங்களுக்கு டைம் ஆயிடும் நான் சொல்றேன். ஒண்ணு அது நியாயாதிபதியா எதிரிகளுக்கு நியாயம் தீர்க்க போகிற நியாயாதிபதியா இருக்கிறாரு. இன்னொன்னு மல்கியா 4ஆவது அதிகாரத்துல இருக்கிற நீதியின் சூரியன் உதிக்கும். அது சட்டைகள் மீது ஆரோக்கியம் இருக்கும். அது கீழே நீங்க கொழுத்த கன்றுகளை போல என்ன பண்ணீங்க? வளர்வீர்கள். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அவன் பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகள் எடுத்துக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் எடுத்துக்கும் திரும்புவான். காட்சி பிடிச்சுவான். இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ற? தீர்க்கதரிசி பசல் மாதிரி அங்கங்க போட்டு போறான். இதெல்லாத்தையும் இணைக்கும் போது ஒரு காட்சி நமக்கு என்ன பண்ணுதுங்க? அவருடைய முகத்தை குறிச்சு ஒரு வெளிப்பாட்டை கிடைக்கும். சகோதரன் புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, நான் வாசிக்கிறேன். தீர்க்கதரிசி இதோ சூரியனை போல எரிகிற நாள் வரும். அதான் சொன்ன உங்களுக்கு. அகைன் நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டேன். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிறவர்
முன்பதாக 60 வருடங்களுக்கு முன்பதாக தன் சீஷர்களுக்கு இந்த மகிமை என்ன பண்ணாரு? ப்ரீவியஸா முன்பதாகவே என்ன பண்ணாருங்க? அந்த 3 பேருக்கு மட்டும், அந்த முன் குறிக்கப்பட்ட 3 நபர்களுக்கு மட்டும், அழைக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இல்ல, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 3 நபர்களுக்கு மட்டும் காட்டுறாரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இல்லைங்களா? அந்த அன்புன்றது அகாதேவுக்கு அடையாளமா இருக்குது. ஆமென். விசுவாசம் ஃபண்டமெண்டல் ஃபெய்த்தா இருக்குது. நம்பிக்கைன்றது யூதர்களுக்கு அடையாளமா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? புரிதுங்களா உங்களுக்கு? இந்த 3 விஷயங்கள் மட்டும் வச்சுக்க. அப்ப இப்போ அப்படி இருக்கும்போது அந்த 3 பேரும் 3 சாட்சிகளா இருக்கிறாங்க. நீங்க வருகையின் காட்சியை காணத்தக்கவர்களா இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இது வரைக்கும்? இப்போ இந்த இடத்துல 2 பேர், இங்க 3 பேர் இருக்கிறாங்க, அங்க 2 பேர் தோன்றாங்க. ஒண்ணு மோசஸ் அண்ட் எலைஜா. இந்த மோசஸ் எலைஜா வந்து எப்பொழுதுமே கிறிஸ்து மகிமையில் வரும்போது வருகிற காட்சி எல்லாம் அவங்க வர்றவங்களா இருக்கிறாங்க. முதலாம் வருகையில என்ன பண்ணாங்க? அவங்க காணப்பட்டாங்க. முதலாம் வருகை வரும்போதும் கூட யூதர்களால் எழுப்பப்பட்ட கேள்வியிலே அவங்க இருந்தாங்க. யோவான்ட்ட எழுப்பப்பட்ட கேள்வியிலே இருந்தாங்க. அவங்க ஞானஸ்தானத்தை குறிச்சுதான கேள்வியிலே இருந்தாங்க இல்லைங்களா? என்ன கேள்வியா இருக்குது கவனிக்கிறீங்களா? என்ன கேள்வியா இருக்குது? நீங்கள் யார், நீ யார் அப்படின்னும் போது, நீர் மோசையா எலியாவா? மோசையான்னு கேட்கல. அவங்க என்ன கேட்டாங்க? எலியாவா, கிறிஸ்துவா, தீர்க்கதரிசி ஆனவரா? நம்ம பார்த்தோம். தீர்க்கதரிசி ஆனவரான்னா யாரை குறிக்கும்? மோசஸ குறிக்கும். இந்த 3 பேரை என்ன பண்ண முடியாதுங்க? அந்த வருகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரிக்க முடியாதவர்கள். அந்த மினிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள செயல்படுத்தப்பட்ட கர்த்தருடைய வல்லமையும் ஊழியமும் பிரிக்க முடியாது. மினிஸ்ட்ரி பிரத்யேகமான ஒரு ஊழியத்தை உள்ளடக்கியது. இந்த 3 விஷயத்தை என்ன பண்றாரு? அந்த வருகையின் நாள்ல அந்த 3 பேர் இருக்க போறாங்கன்றத சுட்டி காட்டுதா? இப்போ நீங்க டினாமினேஷன் நீங்க கேட்கலாம், மறுரூபமலை காட்சி எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்க வருகை நாளை சுட்டி காட்டுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப வருகை நாள்ல கிறிஸ்து மட்டும் வராரா, உண்மையாக இந்த 2 பேர் வராங்களான்றதை கேட்டுடலாம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஏன் புரியல நினைக்கிறேன். ஆமா, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? முதலாவது வருகையில எதை கொடுக்குறாரு அவரு? 2ஆம் வகைக்கான ஒரு முன்னோட்டத்தை அவர் கொடுக்கிறார். டிரான்ஸ்பிகரேஷன். ஆமென். டிரான்ஸ்பிகர்ட், மறுரூபப்படுறார் அவர். அப்படின்னு சொன்னா என்ன வரான்னு சொன்னா, கர்த்தருடைய நாளுக்குள்ளான அந்த காட்சிக்குள்ளாய், அந்த சரீரத்துக்குள்ளா என்ன பண்ணாருங்க? முன்பதாக என்ன பண்ண முன்னோட்டமாய் காட்சி அளிக்கிறார். சூரியனிலும் பிரகாசமான வல்லமையை காட்சி அளிக்கிறார். இப்போ இந்த காட்சி கர்த்தருடைய நாள்ல நடக்கும் போது, எகைன் நம்ம இங்க எங்க இருக்கிறோம்? கர்த்தருடைய நாள்ல இருக்கும்போது திரும்ப அந்த காட்சி வரணுமா இல்லையா? அதான் காட்டுறோம். கர்த்தருடைய நாள்ல ஒண்ணு ஒரு டினாமினேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடாது. நம்ம பெந்தகோஸ்டல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கக்கூடாது. நம்ம அவர் என்ன பண்ணுவாங்க? தூதர்கள் இறக்கையோடு வருவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா சூரியனை போல வருவார், கத்தி எடுத்து வருவாரு, வெள்ளை குதிரை மேல வருவாரு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அது என்னவா இருக்குன்னு சொன்னா பெந்தகோஸ்டல் பேபிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது. ஆமே, ஒரு குழந்தை சொல்லுது இல்லையா, எங்க அப்பா யானையை ஒரு கையில தூக்குவார் தெரியுமா அப்படின்னு. என்னங்க அது? குழந்தையுடைய ஞானம் அது இல்லைங்களா உங்களுக்கு? அது வளரும் போதுதான் என்ன பண்ணுங்க? அந்த வல்லமை புரியும், அதுக்கான அர்த்தம் புரியும். அதே போல நம்ம ஆவிக்குரிய விதத்துல வளர்ந்தவர்களா இருக்கிறதுனால அதோட அர்த்தம், கர்த்தருடைய நாளுக்கான அர்த்தம் நமக்கு தெரியும். கர்த்தருடைய நாள் எங்க ஸ்டார்ட் ஆச்சு? 1963ல ஸ்டார்ட் ஆச்சுன்றது. அது டில் மில்லேனியம் வரைக்கும் போகுதுன்றது பார்க்கலாம். இதுல என்ன பண்ண போறான்னு சொன்னா, அந்த மறுரூபமலை காட்சிக்கு ஒத்த காட்சி இங்க காணப்படணும். தீர்க்கதரிசி 61ல அதை சொல்ல. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ பாருங்க, சூரியன் விசுவாசிகள் மேல் முழு வெளிச்சத்தோட பிரகாசிக்கும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இங்க இன்னொரு ரெவலேஷன் உங்களுக்கு காட்ட விரும்புறேன். இந்த சூரியன் இந்த எலியாவின் நாள் வரும்போது, கர்த்தருடைய நாள் வரும்போது எலியா வருவார். எலியா வரும்போது அவர் நாமத்துக்காக நிக்கிற ஒரு ஜனம் வருதுன்றது இங்க ஒரு வெளிப்பாடு இருக்குது பின்னாடி. ஏன்னு சொன்னா, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் நீதியின் சூரியன் இருக்கும். அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்துக்காக ஒரு கூட்டம் நிக்கும் இல்லையா? அந்த கூட்டத்துக்கிடையே கீழே என்ன நிக்குன்னு சொன்னா என்ன வரும்? நீதியின் சூரியன் அவர் காட்சி கொடுக்க போறாருன்றத வெளிப்படுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என்னவா இருக்கிறாரு? மனுஷகுமாரன் நீதியின் சூரியனா இருக்கிறார். சன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் சூரியன். ஆமென். பாருங்க, அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் போல் வளர்வீர்கள், துன்மார்க்களை மிதிப்பீர்கள். இதை செய்யும் நாளில அவர்கள் உங்கள் உள்ளங்கால்கள் மேல் கீழ் சாம்பலா இருப்பார்கள். இங்க இன்னொரு ரெவலேஷன் இருக்கு. இங்க கொழுத்த கன்றுகளை போல வளருங்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். இதை செய்யும் நாளிலே தான் தேர்ட் ஃபுல் மினிஸ்ட்ரியா இருக்கு.
புரிஞ்சா? ரெவலேஷன் புரியுதா உங்களுக்கு? அந்த நீதியின் சூரியனால, அந்த நீதியின் சூரியனை குறிச்சு இன்னும் நான் உங்களுக்கு காட்டல. இந்த நாள்ல வெளிப்பட்ட நீதியின் சூரியனை குறிச்சு நான் காட்டல. பட் இது கீழே இருக்கிற நாமத்துக்காக ஒரு ஜனம், கர்த்தருடைய நாள், நீதியின் சூரியன் இருக்க போது, எலியா இருக்க போறாரு. அவர் நாமத்துக்காக இருக்கிற ஜனத்துக்கு அந்த நீதியின் சூரியனால பலத்தை பெற்று அப்படின்னு சொன்னா தேர்ட் ஃபுல் மெசேஜ். அதை பெற்று துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நம்ம எதை மிதிக்கிறோம்? வெளிப்படுத்தல் 10ல, வெளிப்படுத்தல் 10ல எதை மிதிக்கிறோம்? நம்ம கடலையும் பூமியை மிதிக்கிறோம் இல்லைங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த இரண்டாவது மிருகம் மிதிக்கப்படுது. எதனால? தேர்ட் புல் கீழே. தேர்ட் புல் காணப்படுதா இங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உங்களால? ரெவலேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஆமென். ஏனென்றால் சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், சூரியன் விசுவாசிகளின் முழு வெளிச்சத்தோட பிரகாசிக்கும் இவ்வசனத்தின் மூலம். ஆம், 7 குத்து விளக்குகள் மத்தியிலும் தேவகுமாரன் முழு வல்லமையோடும் பிரகாசிப்பார். நம்ம என்ன சொல்றாருன்னா, இந்த நீதியின் சூரியன் உதிக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு, குத்து விளக்குகள் வெளிச்சம் இருக்க போறது இல்லை அப்படின்ற. நான் வாசிக்கிறேன், அடுத்தது அந்த பாயிண்ட் வாசிக்கிறேன். நட்சத்திரங்கள்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்டார்ஸ் வெளிச்சத்தின் பிரதிநிதிகளா இருக்குது. மூல வெளிச்சம் ஒண்ணு இருக்குது, அதோட வெளிச்சத்தின் பிரதிநிதிகளா என்ன இருக்குது? நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரத்துடைய வேலை என்னன்னு சொன்னா இருளின் காலத்துல கிரியை செய்யுது, 7 சபை காலத்துல. ஆனா சூரியன் எப்ப வருதோ அப்ப என்ன நட்சத்திரத்துக்கு வேலை இல்லாம போவோம். அப்ப இங்க 7வது நட்சத்திரம் ஒண்ணு வந்துச்சு, அந்த நட்சத்திரத்தோட வேலை என்ன ஆயிடுச்சுங்க? முடிஞ்சு. இப்போ சூரிய உதயம் இருக்குது. அதான் காட்ட போறேன் உங்களுக்கு. This is the sunrise. இது சூரிய உதயம். எங்க ஒரு சூரிய உதயம் சொன்னா சன்செட்ல ஒரு சூரிய உதயம். சன்செட் மவுண்டன்ல ஃபர்ஸ்ட் கமிங்ல எப்படி தாபோர் மலையில ஒரு சூரிய உதயம் இருந்துச்சோ, இன்னைக்கு சன்செட் மலையில ஒரு சூரிய உதயம். சன்செட்ல ஒரு சூரிய உதயம். சன்செட் அப்படின்னா என்னங்க? சூரியன் அஸ்தமனிக்கும் போது ஒரு சூரிய வெளிச்சம். மேற்குல ஒரு சூரிய உதயம் இருக்குது. நீங்க புரியுதா? எங்க இருக்குது? எப்பவுமே கிழக்குதான் சூரியன் உதிக்கும். ஆனா இந்த நாட்கள்ல மேற்குல ஒரு சூரிய உதயம். ஏன்னா எலியா வந்திருக்கிறார். அந்த ரெவலேஷனுக்குள்ள கடந்து போறேன். ஆமென். இது இரண்டாவது பாகம். இரண்டாவது பாகத்தை புரிஞ்சுக்கோங்க. வரப்போகும் பகற்காலத்தை முன்னறிக்கையில் பகற்காலமானது விடிய போகிறது, குமாரன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று அறிவிக்கிறார். அவர் வருகையில் மற்ற எல்லா நட்சத்திரங்களை எல்லாம் ஒளிவிடுவதில் தான் பில்லுக்கு தள்ளி மற்ற எல்லாவற்றை விட்டு தானே மிஞ்சி நிற்கிறவராயிருக்கிறார். இங்க 2 விஷயமான விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். 2 விஷயம். 7 நட்சத்திரங்களை தாண்டி ஒரு நட்சத்திரம் இருக்குது. அதான் வந்து என்ன வருது? மார்னிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார் மகத்தான சூரியன். மார்னிங் ஸ்டார் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது நம்ம என்ன எதுக்கு அடையாளப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது வெளிச்சத்து இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன இருக்க போகுது? அது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே வெளிச்சம் இருக்க போகுதுன்றது. இந்த மார்னிங் ஸ்டார் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஜனத்துக்கானதாய் அது என்ன பண்ணுது? ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை எதை நோக்கி நடத்துதுன்னு சொன்னா சூரிய வெளிச்சத்தை நோக்கி நடத்துற ஒரு இதா இருக்குது. அந்த இடத்துல கும் இருட்டு இருக்க போகுது. இந்த நட்சத்திரம் என்ன பண்ணுது? மற்ற எல்லா நட்சத்திரங்களை காட்டிலையும் ஒளி விடுவதில் பிரகாசமா இருக்க போகுது. அப்ப இது என்ன சொன்னா, கம்மிங்ல இருக்கிற மனுஷகுமாரனுடைய வெவ்வேறு ஊழியங்களை பிரதிநிதித்துவப்படுத்துது. 7ஆம் நட்சத்திரத்துல ஒரு ஒளி விட்டாரு, மார்னிங் ஸ்டார்ல ஒளி விட்டாரு, ஒரு சூரியன்ல ஒளி விடுறாரு. ஆமென். புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? ஒண்ணு 7th ஸ்டார், அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்டார், அதுக்கப்புறம் சன். இந்த 3 இருக்கிற நேரத்துல நம்ம இருக்கிறோம். புரிஞ்சுங்க உங்களுக்கு? அது டைம் ரொம்ப குருஷியலான டைம். அது கும் இருட்டு இருக்கிற டைம். ஏன் கும் இருட்டு இருக்கிற டைம்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டென்ஸ் டார்க்னஸ் உடைய டென்ஸ் இப்ப ஜாஸ்தியா இருக்குது. டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்குது. வெளிச்சம் ஒரு பக்கத்துல இருந்து சூரியன் வெளிச்சம் என்ன பண்ணுது? இருளை டோட்டல் அழுத்தி தள்ளும் போது அந்த இடத்துல இருள் ஜாஸ்தியா இருக்குது. டென்சிட்டி ஆஃப் த டார்க்னஸ் வந்து இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்குது. அந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் ஒண்ணு என்ன பண்ணுது? பிரகாசி. அதுவும் அவருடைய வருகை. அதே ஒரு மிஸ்ட்ரி கம்மியா இருக்குது. இது ஒரு பார்ட் ஆஃப் த பீப்புளுக்கு. இன்னொன்னு பகிரங்க வருகையானது இருக்க போறது என்ன வருதுன்னு சொன்னா மார்னிங் ஸ்டார், அது சூரியனா இருக்க போகுது.
புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப நல்லா கவனிங்க. இந்த 3 விஷயத்துல வெவ்வேறு டைம்ல அது காணப்பட்டே வருது. நம்ம என்ன பாக்குறோம்? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. இந்த சூரியனுடைய முகத்துக்கு முன்பதாக 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒண்ணு விசுவாசிகளுக்கும், இன்னொன்னு அவிசுவாசிகளுக்கு. விசுவாசிகளுக்கு அந்த வெளிச்சத்தின் கீழே என்ன இருக்கும் போது? ஆரோக்கியம் இருக்கும் போது, அங்க எது பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்கன்னு சொன்னா, துன்மார்க்கரை மிதிக்கத்தக்க வல்லமையே அந்த வெளிச்சத்தின் கீழே பெற்றுக்கொள்ள இருக்கிறாங்க. அப்படின்னா தாட்ஃபுல் மெசேஜ், தாட்ஃபுல் மினிஸ்ட்ரி இல்லைங்களா? நம்ம வெளிப்படுத்த விஷயத்துல பார்க்கும்போது அவர் சமுத்திரத்து மேல பூமி மேல கால வைக்கிறார். அதே 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமா இருக்குது, ஜட்ஜ்மெண்டா இருக்குது. நாம மல்கியாவை பார்க்கும்போது உங்கள் உள்ளம் கால்கள் சாம்பலா இருப்பார்கள். இந்த உங்கள் அப்படின்றது அவர் எப்படி நிக்கிறார்? அவர் யாருக்குள்ள நிக்கிறார்? மனவாட்டிக்குள்ள நிக்கிறார். அவர் உங்களுக்குள்ள நிக்கிறார். அவர் மிதிக்கும் போது துன்மார்கள் மிதிக்கப்படுது. தாட்ஃபுல் மினிஸ்ட்ரி அது மூலமா வெளிப்படுது அப்படின்றத காட்டுது. அந்த ரெவலேஷன் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். இப்ப பாருங்க, அதான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட், இந்த ரெவலேஷனுடைய ப்ராசஸ் வரும்போது பிரதர், இந்த ரெவலேஷன் ப்ராசஸ் கொண்டு வரும்போது 1965ல ஒரு மெசேஜ் கொடுக்குறார். இது சூரிய உதயம். நம்ம அங்கதான் வரப்போறோம். இந்த ரெவலேஷனுடைய ப்ராசஸ் தான் வரப்போறோம். அவரோட ஃபேஸ குறிச்சு பார்க்கும்போது அந்த 2 விஷயத்தை உங்களுக்கு காட்டினேன். இப்போ அங்க 3 பேரை குறிச்சு பார்த்தாச்சு. நம்ம அங்க இருக்கிற அங்க இருக்கிற மீதமாய் இருக்கிற 2 பேரை பார்க்கிறோம். மோசஸ் எலேஜா குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இப்போ மோசஸ் எலேஜா யூதர்களுக்கு முன்னடையாளமா இருக்கிறாங்க, புறஜாதியில இருக்கிற புறஜாதி மனவாட்டிக்கு முன்னடையாளமா இருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மோசஸ் எலேஜா யூதர்களுக்கு 1,40,000 பேர் யூதர்களுக்கும் செய்தியை கொண்டு போறவங்களா இருக்கிறாங்க. அவங்க கொண்டு போகிறதுக்கு இருக்கிறாங்க. ஆனா புறஜாதி சைடுல ஒரு புறஜாதி சபைக்கு அவங்க 2 பேர் முன்னடையாளமா இருக்கிறாங்க. அததான் தீர்க்கதரிசி காட்டுறாரு. நான் வாட்சி காட்டுற பாருங்க, நினைத்து பாருங்கள். இந்த நாளில் நாம் என்ன பார்த்தோம் என்பதை கவனிங்கள். 7 முத்திரைகளை திறக்கத்தக்கதாக உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மிடத்தில் வந்துள்ளது. 7 முத்திரையை திறக்கிறதுக்கு என்ன தேவைப்படுச்சு? குயிக்கனிங் பவர் தேவைப்படுச்சு. என்ன தேவைப்படுச்சு? குயிக்கனிங் பவர் என்ன பண்ண போகுதுன்னா உயிர்ப்பிக்கும். குயிக்கனிங் பவர்னா, குயிக்கன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன? உயிர்ப்பித்தல் அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? இதோட இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு அந்த வல்லமை எப்படி வந்துச்சு அதான் காட்சி. இப்ப உங்களுக்கு புரியுங்களா? அந்த வல்லமை எப்படி வந்துச்சுன்றதா உங்களுக்கு என்ன வருது காட்சி. தெளிவா சொல்றாரு. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் என்ன பண்ணுச்சு? 7 முத்திரைகளை திறந்துச்சு. இப்ப இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை கொண்ட உயிர்ப்பிக்கிற வல்லமை கொண்ட ஒருவரால் தான் இந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை வெளிப்பட போகுது. புரிஞ்சுங்க உங்களுக்கு? இவரை எங்க நம்ம பாக்குறோம்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். நல்லா கவனிங்க, தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்க. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்ட விருப்பப்படுறேன் இந்த இடத்துல. ஏன்னா அவர் 7 விதமான காட்சியில யோவான் வெளிப்படுத்தப்பட்டதாக அவர் திரும்ப போது யோவான் செத்தவனை போல பாதத்துல விழுறார். கவனிங்க, அவர் என்ன சொல்றார்? மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரா? அப்படின்னு சொன்னா மரித்தவர் உயிர் தெழும் போது அவர் ஒரு வல்லமை பெற்றுக்கொண்டார் இல்லையா? அந்த உயிர் தெழுதல் வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை. தயவு செஞ்சு கவனிங்க, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் சொன்னார்கள். அப்ப அவர் உயிர் தெழுந்தார் போது அவருக்குள்ள அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இருந்துச்சு. மீன்ஸ் அந்த சரீரத்துக்குள்ள உயிர்ப்பிக்கிற வல்லமை இருந்துச்சு. மீன்ஸ் அந்த அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல அந்த சிரசு என்ன இருந்துச்சு? அந்த உறைந்த மலையை போல இருந்தவருக்குள்ள இருந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்ப வேற என்ன சொல்றாருன்னா, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை தான் 7 முத்திரைகளை திறந்ததுன்ற அப்படின்றது அந்த 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற அவர் தான் இங்க தீர்க்கதரிசி கிட்ட அந்த 7 முத்திரைகளை திறந்திருக்கணும். யோவான் பார்த்தார் இல்லையா? புரிச்சுங்களா உங்களுக்கு? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல என்ன காணப்படுது? 7 விதமான மையம் காணப்படுது. அவர் என்ன சொல்றாரு? நான் மரித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். மரத்துல என்ன பண்ணாரு? உயிரோடு இருந்தார். அதுக்கு என்ன தேவை? குயிக்கனிங் பவர் தேவைப்படுது. அந்த குயிக்கனிங் பவர் அவருக்குள்ள இருக்குது. அப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? குயிக்கனிங் பவர் தான் 7 முத்திரைகள் திறந்துச்சுன்றார். அப்ப அந்த குயிக்கனிங் பவர் எங்க இருக்குன்னு சொன்னா அந்த நபருக்குள்ள இருந்துச்சு. அந்த நபரே தான் வந்தாருங்க.
ஆமென். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல யோவானை சந்திச்ச அவர்தான் வெளிப்படுத்தல் 10ல வரும்போது முத்திரைகளை திறந்தவர் அவர்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க ரெவலேஷனுக்குள்ள வாங்க. 7 முத்திரை திறக்கத்தக்கதாக உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மிடத்தில் வந்துள்ளது. அப்படின்னா உயிர்ப்பிக்கிற வல்லமை தனியா இல்ல, அவர் வந்தார். புரிஞ்சா உங்களுக்கு? அது மனிதனுடைய ஞானமா இல்லை, தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை இது சம்பவிக்கும் என்று முன் அறிவித்தது. புரிந்து கொண்டீர்களா? உலகம் சாட்சி கொடுக்கும்படி உயிர்ப்பிக்கும் வல்லமை செய்தது. நான் உங்களிடத்தில் கூறியவாறே கர்த்தருடைய தூதனானவர் அந்த அக்கினி ஸ்தம்பத்தை சுற்றிலும் இருந்தது. உலகமானது அதை உண்மை என்று சாட்சி கூற செய்து உயிர்ப்பிக்கும் வல்லமையே. ஆகவே அது என்ன என்று அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரிந்திருக்கிறது. இந்த பக்கமாக திருப்பி பாருங்கள், அங்கே மேலே இருந்து நம்முடைய கர்த்தர் தாமே அது புரிந்து கொண்டீர்களா? அந்த மேகத்துலதான் உயிர்ப்பிக்கும் வல்லமை வந்துச்சு. அதான் 7 முத்திரைகள் திறக்கப்பட்டுச்சு. அதோட முகமா இருக்குது. நான் சொன்னேன், அந்த முகத்துல அதான் என்னங்க, அவர் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் என்ன இருக்குது? நீதியின் சூரியன் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ அந்த மேகம் வந்தது அந்த நாமத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கீழே அந்த நாமத்துக்கு பயந்து இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக அந்த வரும்போது அதுல இருந்து நீதி வந்துச்சு. எதுன்னு சொன்னா, எது நீதி? 7 seals for revelation. தேவனுடைய சிந்தனையில இருக்கிற பாகம் அதானங்க, அதனால தேவனுடைய நீதியா இருக்குது. ஒரு காலத்துல தேவனோட நீதி இருக்குது. நோவா காலத்துல ஒண்ணு இருந்துச்சு, மோசஸ் காலத்துல ஒண்ணு இருந்துச்சு. இந்த காலத்துல நமக்கு 7 seals, அதான் அந்த சத்தியம் தான் நம்மளுடைய நீதியா இருக்குது. அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் கீழ் நீதியின் சூரியன் ஊதிக்கும். அந்த சட்டைகள் கீழே, அந்த மேகத்துக்கு கீழே, அந்த சட்டைகள் கீழே, அந்த வல்லமையை பிரகாசிக்கிற முகத்துக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கும். கவனிங்க, முத்திரைகளை திறந்தவர் அவரே. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் இல்லையா? அவரு. ஏன்னா அவர் தான் குயிக்கினிங் பவர், உயிர்ப்பிக்கிற வல்லமை பெற்றவர். இன்னொன்னு சொல்றாரு பாருங்க திருதர்சி, என்ன ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவரே அந்த முத்திரைகள், அவரே அந்த முத்திரைகளாம், அவரே அந்த முத்திரைகள் திருதர்சி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், ஜீசஸ் உடைய பிரத்யேகமான அவருடைய சரீரத்துல 7 பாகங்கள் திறக்கப்பட்டுச்சு பார்த்தோம். 7 பாகங்கள் என்ன பட்டுச்சு? திறக்கப்பட்டுச்சு. 7 பாகங்கள்ல இருந்து திறக்கப்பட்டுச்சு இல்லீங்களா? ஒரு பாகத்துல ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சு? வெளியே வந்துச்சு இல்லீங்களா? அந்த 7th ஒன்ல இருந்தா என்ன வந்துச்சு? மனவாட்டி வெளிப்பட்டாங்கிறத பார்த்தோமா இல்லையா? பாருங்க, ஏன்னா தேவனுடைய முழு வார்த்தையும் கிறிஸ்துவே. ஏன்னா 7 முத்திரைகள்ன்றது வார்த்தை தானே. அப்போ 7 முத்திரைகள் அவரே, ஏன்னா அவரே வார்த்தையா இருக்கிறார். அவரே தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்றாரு மிஸ்ட்ரி, கிறிஸ்து தேவனுடைய பரம ரகசியத்தின் வெளிப்படுத்தலா இருக்கிறார் இல்லையா? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? கிறிஸ்துவே தேவனுடைய பரம ரகசியமா இருக்கிறார். இது கொஞ்சம் வேற ரெவலேஷன் புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து தான் தேவனுடைய பரம ரகசியமா இருந்தாரா. தேவன் காணக்கூடாத இருந்தவர், அவர் சிந்தனையின் பின்புறமாக கிறிஸ்துவர் ரகசியமா வச்சிருந்தாரா. அந்த ரகசியமா வச்சிருந்தாரா தலை பின்புறாங்க. அவர் சிந்தனையின் பின்புறமா இருந்ததே கிறிஸ்து தான். அப்ப கிறிஸ்துக்குள்ள இருந்து மனவாட்டி உங்களுக்கு அவரே அந்த முத்திரைகள், அந்த குயிக்கினிங் பவர். இன்னொரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கவனிங்க. இதோ மரித்தேன், சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லிட்டாரு. ஜான் என்ன சொன்னாரு? நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன். அவர் என்ன பண்ணாரு? அவருடைய வலது கரத்தை என்மேல் வைத்து, நான் மரித்தேன், இதே சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளில் உடையவராய் இருக்கிறேன். தீர்க்கதரிசிக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, அருமையான ஒரு ரெவலேஷன் சொல்றாரு. என்ன தெரியுமா விஷயங்க? யோவான் மரிக்க போனாராம். யோவானே கவலைப்படாத, மரண பிசாசு கிட்ட இல்ல, மரணத்தின் அதிகாரம் ஏன் கிட்ட இருக்குது. நீ மரிக்க மாட்ட, ஏன்னா என்கிட்ட குயிக்கினிங் பவர் இருக்குது. புரிஞ்சுங்களா? நான் இவ்வளவு நாள் எனக்கு அந்த ரகசியமே தெரியல. எனக்கு இவ்வளவு நாள் ஏன் அவரு சம்பந்தம் இல்லாம என்ன பண்றாருங்க? சம்பந்தமே இல்லாம ஒரு வார்த்தை தேவன் பேச மாட்டார். என்ன சொல்றாரு? இதோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? எதுக்கு சொன்னாரு அப்படின்னா, யோவான் மரிச்சிருப்பாரு. இவருடைய சாவி இல்லாம பிசாசு கிட்ட இருந்தா அவரோட வல்லமைக்கு முன்பதாக என்ன நிக்க முடியாது? ஒரு மனுஷன் நிக்க முடியாது, மனுஷன் நீதி நிக்க முடியாது. அவர் என்ன பண்ணாரு? அவருடைய அந்த பிசாசு கிட்ட எதை ஜெயிச்சாருன்னு சொன்னா, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சு அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு, யோவானே மரணமும் என்கிட்ட இருக்குது,
உயிர்ப்பிக்கிற வல்லமை என்கிட்ட இருக்குது. I will give it to them quickening power. உயிர்ப்பிக்கிற வல்லமை நான் உனக்கு கொடுக்கிறேன். உயிர்ப்பிக்கிற வல்லமை உனக்கு கொடுக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாம என்ன இருக்குது, மரணத்தை கொடுக்க வல்லவன் நான். மரணம் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு மரணத்தை கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுங்களா? அதுதான் அது பின்பதாக இருக்கிற மிஸ்ட்ரி. அந்த சொன்ன வார்த்தை பின்பதாக இருக்கிறது அதுதான். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? பாருங்க, இங்க தீர்க்கதரிசி சொல்றார், 7 சபை காலங்களின் தூதர்களும் 7 சபை காலத்தோட போய்விட்டார்கள். அதான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா நட்சத்திரங்கள் அவங்க. ஆனா எங்க இருக்கிறோம் நம்ம இப்போ? நீதியின் சூரியனுடைய வெளிச்சத்தின் கீழே இருக்கிறோம். நீதியின் சூரியன் என்ன பண்றார்? வெளிப்பட்டிருக்கிறார். இது சூரிய உதயம். எங்க? சன்செட்ல, மேற்குல ஒரு சூரிய உதயம். சொல்ல முடியுமா யாராவது? மேற்குல ஒரு சூரிய உதயம் இல்லைங்களா? புரியுதுங்களா? சன் ரைஸ் இன் வெஸ்ட். சன் ரைஸ் இன் வெஸ்ட், மேற்குல. ஆமென். பாருங்க, நம்ம தான் சண்டே பார்த்தோம். தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஜனங்களை எப்பொழுதும் மேற்கு நோக்கியே நவுத்துறார். மேற்கு நோக்கியே நவுத்துறார். என்ன சொல்றாரு? என்ன நவுத்துறாரு? மேற்கு போ, மேற்கு நோக்கி போ, மேற்கு நோக்கி போன்றாரு இல்லைங்களா? அபிரகாம நம்ம முற்புத வாக்கியம் அபிரகாம நோக்கி கூட என்ன சொன்னாரு? நீ மேற்கு நோக்கி போனார். பாபிலோனை விட்டு மேற்கு நோக்கி போன்னு சொன்னார். பாருங்க, இங்க கவனிங்க. அவர்கள் அந்த புகைப்படத்தை எடுத்தார்கள். உலகம் நாம் அல்ல, அங்கே தான் அவர் பிரதம நீதிபதியாக நின்று கொண்டிருந்தவர். அல்பாவும் அமேகாவும் என்று ஆதியும் அந்தமானவர் என்றும் வெளிப்படுத்தி காட்டுகிறார். என்னே ஒரு அடையாளம், உயிர்ப்பிக்கும் வல்லமைதான் அதை நமக்கு செய்தது. இப்பொழுது மறுரூபமாக்குதலை கவனியுங்கள். நம்ம எங்க பார்த்தோம்? வெளிப்படுத்தல் 1 பார்த்தத எங்க பார்த்தோம்? மத்தேயு 17 பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப தீர்க்கதரிசி எதுக்கு வராரு? டிரான்ஸ்பிகரேஷனுக்கு வராரு. மறுரூபப்படுத்தல கவனியுங்கள். நாம் ஒவ்வொருவரும் அங்கே சாயலாக நின்றோம். வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் உயிருள்ள பரிசுத்தவான்களுக்கு சாயலாக எலியா நின்றான். மரித்த பரிசுத்தவான்களுக்கு சாயலாக மோசே அங்கே நின்றான். அவர்கள் இருவரும் உயிர்ப்பிக்கும் வல்லமையை பெற்றிருந்தார்கள். மரித்திருந்தாலும் மரிக்காமல் இருந்தாலும் அவர்கள் அங்கே நின்றார்கள். இந்த 2 பேர் எங்க அடையாளமா நிக்கிறான் அப்படின்னு சொல்லி பேனம் நிக்கிறார் சொல்றாருன்னு சொன்னா, மறுரூபமலையில 2 பேர் நின்றாங்க. அந்த மோசஸ் 6 சபைக்கால மனவாட்டி அவங்க மரிச்சாங்க. மரிச்சு என்ன பண்ண போறாங்க? மரித்து வர்ற மரித்து உயிர் தெல்ற மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிற, மனவாட்டியின் பாகத்துக்கு அடையாளமா இருக்கிறாங்க. எலியா எதுக்கு அடையாளமா இருக்கிறார்? அடையாளமா இருக்கிறார்னா மரியாதை உயிரோடு எழுற, அப்படியே எடுத்துக்கொள்ள மறுரூபமாக்கப்படுகிற, டிரான்ஸ்பிகர்ட் ஆகுற பிரைடுக்கு அடையாளமா இருக்கிறார் இல்லைங்களா? இது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? 7 சபை காலத்துல இருக்க அந்த மேகத்துக்கு போவாங்க. நீங்க மேகத்துல எவ்வளவு ஏஞ்சல்ஸ் வந்தாங்க? 7 ஏஞ்சல்ஸ் வந்தாங்க இல்லைங்களா? 7 ஏஞ்சல்ஸ்ல 7 ஏஞ்சல்ஸ்ன்றது என்னன்னு நம்ம பார்த்தோம். 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட்னு பார்த்தோம். ஒரே தேவனுடைய ஆவி 7 சபை காலங்கள்ல 7ஆ பிரிஞ்சுதான் நம்ம பார்த்தோம். பார்த்தோமா இல்லைங்களா? பார்த்தோமா இல்லைங்களா? அதுல 6 சபை காலங்கள் மரித்த அந்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளமா அந்த 6 ஸ்பிரிட்ஸ் இருக்குது. 7வது ஆவி பிரதர் பேனமுக்குள்ள கர்த்தருடைய தூதரானவர் வந்தார் இல்லையா? அந்த ஆவிக்கு அடையாளமா இருக்குது. அந்த 6 எலியா மோசஸ்க்கும் இந்த 7 ஒண்ணு எலியாவுக்கு அடையாளமா இருக்குது. இது சேர்ந்து கிறிஸ்து. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இது சேரும் போது அங்க கிறிஸ்து காணப்பட்டார். இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருக்குது. தப்பா தியாபினின்னு அர்த்தம் கொள்ளாதீங்க. தியாபினி பாடின்னு அர்த்தம் கொள்ளாதீங்க. தியாபினி தான் கரெக்ட் தான். தியாபினின்னா இமேஜ் ஆஃப் காட் இல்லைங்களா? கேட்டுங்களா உங்களுக்கு? தியோஸ்ன்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம். தியோஸ்ன்னு சொன்னா தியாலஜின்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். தியாலஜினா கடவுள், இறைவன்றது அர்த்தம், காட்னு அர்த்தம். தியோபனின்னு சொன்னா தேவ சாயல் அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு எப்படி வந்திருக்காரு சொன்ன வேர்ட் பாடியில வந்திருக்காரு. அவரு எப்படி வந்திருக்காரு? வேர்ட் ஃபார்ம்ல வேர்ட் கம்மிங் நடந்திருக்குது. இப்போ அவருடைய ஃபேஸ், அது அவருடைய ஃபேஸ்ல என்ன இருக்குது? நீதியின் சூரியன் இருக்குது. அது என்ன இருக்குதுன்னு சொன்னா குயிக்கனிங் பவரோட. ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, இன்னொரு விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. குயிக்கனிங் பவர் என்ன பண்ணுது? ஆமென். குயிக்கனிங் பவர் உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிக்குதல் இந்த சூரியன் எப்பொழுதுமே என்ன பண்ணும்? மேடம் சொல்றாரு, ஆதியில இருந்த சூரியனை போல இந்த சூரிய உதயம் இல்லை. எது? ஈஸ்டர் காலை சூரிய உதயம். நீங்க அந்த செய்தி வாசிச்சிருப்பீங்க. ஒரு சூரிய உதயம் இருந்துச்சு. அந்த சூரிய உதயம் என்ன செஞ்சுன்னு சொன்னா வித்தை உயிர்ப்பிச்சு.
அப்படின்னா அந்த சூரியனுக்குள்ள குயிக்கனிங் பவர் இருக்குது. வித்து இருக்கு இல்லைங்களா, அது வித்துக்குள்ள அந்த உயிர் பெறக்கூடிய எல்லா பாகத்தை தேவன் உள்ள வச்சிருக்கிறார். அந்த குணாதி சேர்த்து வச்சிருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கிறதுக்கு சூரியனுக்குள்ள இருக்கிற அந்த குயிக்கனிங் பவர் தான் போய் என்ன பண்ணுதுன்னு சொன்னா வித்தை உயிர்ப்பிக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? அதே போல இந்த நாட்கள்ல மேகத்துல சூரியன் வந்திருக்குது. வரும்போது இங்க ஒரு சில வித்துக்கள் இருக்குது. ஆதியிலே வெளிச்சம் உண்டாகிறதுன்னு சொன்னார். அதை போல இங்க ஒரு சூரிய உதயம் வரும்போது இங்க வித்துக்கள் மேல பிரகாசிக்கும் போது அந்த சூரிய உதயத்துக்குள்ள குயிக்கனிங் பவர் இருக்குது. ஏன்னா அவருடைய சட்டைகள் கீழே, சட்டைகள் என்னங்க ரேஸ், என்ன ரேஸ்? சூரிய ஒளி கற்றை. ரேஸ் சொன்னாங்க அந்த ஒளி கதிர்னு அர்த்தம். அந்த ரேஸ், சன் ரேஸ், லைட் ரேஸ், அந்த ரேஸ் என்ன பண்ணுன்னு சொன்னா கரெக்டா ஒளி இந்த நாட்கள்ல பல்ல தூதனா வந்து வரும்போது அது கீழே படும்போது வித்து மீது படிச்சது, உங்க மீது படிச்சு, இந்த வித்து மீது படிச்சு படும்போது என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா உள்ள ஆத்மாவை என்ன பண்ணுது? உயிர்ப்பிச்சிருக்கு. இப்ப நீங்க கண்டுகொண்டீங்க நான் கழுகுகள்னு சொல்லி, நீங்க கண்டுகொண்டீங்க கழுகுகள்னு சொல்லி, நான் கழுகு. அப்ப என்ன சொல்லுது? அது அந்த சூரியன் என்ன சொல்லுது? மேலவான்னு சொல்லுது. அந்த கிழவி என்ன சொல்லுது? மேலவா, மேலவான்னு சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த குயிக்கனிங் பவர் என்ன பண்ணிச்சு? உங்களுக்குள்ள ஸ்பிரிச்சுவல் அமினிஷியாவை போக்குச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? சண்டே கேட்ட மெசேஜ் கேட்டதா உங்களுக்கு புரியும். இந்த சூரியன் என்ன பண்ணுன்னு சொன்னா அது தான் மேல போத்து இருக்கிற அந்த போர்வை கீழ்த்தி எடுக்கிறதுக்கு உதவி பண்ணும். வித்து தான் மேல ஒரு போர்வை போத்து இருக்குது இல்லையா, இது பூமிக்குரிய பாகம். இந்த மாம்சத்தை கிழிச்சி அதுக்குள்ள இருக்கிற ஜீவனின் பாகத்தை உள்ளான மனுஷனை அது வெளியே கொண்டு வர வைக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இதான் நடக்குது. ஆமென். இப்ப புரிஞ்சுங்களா உங்களுக்கு? 7 சபை காலங்கள், அந்த 6 தூதர்கள் எதுக்கு அடையாளமா இருக்கிறாங்க? எலியாவுக்கு 7வது நபர், சரி மோசேக்கு 6 நபர், 7வது கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. இன்னொரு காட்சி உங்களுக்கு காட்டுறேன். இதுல கூட 3 பேர் திருவரிசி கூட போனாங்க. சன்செட் மலைக்கு, சன்செட் மலைக்கு 3 பேர் போனாங்க. தெரியுமா உங்களுக்கு? போனாங்களா? பிரெட் சாட்மேனும் ஜீன் நார்மேனும் போனாங்களா இல்லைங்களா? அதோட இன்னொரு நபர் போனாங்க. ஐ திங்க் அவரோட பேரு லியோ மெர்சியரோ சார்லின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இஃப் ஐ எம் ரிமெம்பர் ராங், ரைட்டர் ராங்னா நான் சார்லின்னு நினைக்கிறேன். நான் நீங்க பாருங்க, நீங்க 7 சீஸ்ல போய் பாருங்க. 3 பேர் போனாங்க. அதுலயும் அவர் கூட திருவரிசி கூட. அங்க எப்படி அடையாளமோ அதே போல இங்கேயும் அடையாளம்ன்றா திருவரிசி. தீர்க்கதரிசி யாருக்கு அடையாளமா இருக்கிற? கிறிஸ்துவுக்கு அடையாளமா கூப்பிட்டு அவரும் கூட என்ன பண்ணாரு? என்ன தீர்க்கதரிசி மேகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? அந்த மேகத்துல மோசஸும் இளையாவுக்கு அடையாளமா 6:1-7 தீர்க்கதரிசி கிறிஸ்துவுக்கு அடையாளமா. இங்க கீழே 3 பேரு. எங்க? சன்செட்ல அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் இன்னொரு விஷயத்தை காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம நெருக்கமான பாகத்தை காட்டுறேன். நாங்கள் மருவமலையில் நின்றவர்களை போலத்தான் நாங்கள் மருவமலையில் நின்றவர்களை போலத்தான் புரிந்து கொண்டீர்களா? யாரும் சொல்றாரு? தீர்க்கதரிசி அவருடைய சன்செட்டுக்கு போன அனுபவத்தை சொல்றாரு. புரிஞ்சா உங்களுக்கு? நிச்சயமாக நம்மிடம் வல்லமை இருப்பதாக நம்ம சொல்லிக் கொள்வதில்லை, ஆனால் மருவமலை மேல் நின்று கொண்டிருந்தவர்களை போலத்தான் என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று மோசே கேட்கவில்லை, என்னை யார் என்று சொல்லுகிறார் என்று சீஷர்கள் யாரும் கேட்கவில்லை. சம்பவித்தது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இயேசு மகிமை அடைந்ததை பார்த்தார்கள். இயேசு மகிமை அடைந்ததை பார்த்ததற்கு மாத்திரமே அவர்கள் வாஞ்சியா இருந்தார்கள். ஆமென். இன்னொரு விஷயம் இப்ப நான் காட்டினேன். இன்றும் அதே சம்பவிக்கிறது. இன்றும் அதே சம்பவிக்கிறது. நாம் நம்மை பெரிய மனிதர்களாய் ஆக்கிக் கொள்ள முயற்சிக்கவில்லை. நம்மை பற்றி ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நமக்கு கவலையே கிடையாது. நம்முடைய நாமம் ஒன்றுமில்லை. அவருடைய நாமமே, அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல் ஆல்ரெடி அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய ஜீவன் ஒன்றுமில்லை, அவருடைய ஜீவன். நம்முடைய வல்லமை இல்லாத அவருடைய வல்லமை. அவருடைய மகிமையின் சிரத்தை பார்ப்பது நம்முடைய வாஞ்சை. அது ஒண்ணுதான் வாஞ்சை. அது எப்படி முடியும்? அவர் உயிர் தழுதலினால் அவர் மகிமை அடையும் போது மாத்திரமே. அவர் அன்று இருந்ததை போல மீண்டும் இன்று இருப்பதை காண்கிறோம். ஆமென். புரியுதுங்களா உங்களுக்கு? இதோ அவருடைய முகம், இதோ அவருடைய முகம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது கீழே என்ன இருக்குது? ஆரோக்கியம் இருக்குது. இதே முகம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா உலகத்தை பட்சிக்கிறதுக்கு எதுவான நியாய தீர்ப்பா இருக்க போகுது. விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது அப்படின்னு சொன்னா லிட்டரல் சூரியனை என்ன பண்ணக்கூடாதுங்க?
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடாது. இந்த சூரியன்ல 2 பாகம் இருக்குது. ஒண்ணு விட்டமின் டி இருக்குது. சொல்லுங்களா உங்களுக்கு? விட்டமின் டி இருக்குது. விட்டமின் டி இருக்குது. எதுக்கு? அது என்ன பண்ணுதுன்னு சொன்னா இங்க ஒளி சேர்க்கைக்கு உதவ போகுது நமக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா நமக்குள்ள ஒரு வித்தின் தன்மை உயிரடைய போகுது. இனி உயிர் அடைஞ்சிருக்குது. ஏன்னா நம்ம அவருடைய நாமத்துக்காக இருக்கிற ஒரு கூட்டமா இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்? நீதியின் சூரியன் உதிச்சு அவர்கள் வல்லமை பெற்றுக்கொள்ள குயிக்கனிங் பவரை பெற்றுக்கொண்டு துன்மார்க்கரை மிதிக்கத்தக்கதான அந்த வல்லமையை தேர்ட் புல் கீழே பெற்றுக்கொள்ள இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து சயின்ஸ் மேகசின்ல வந்த போட்டோ. அது உலகத்தார்கள் என்ன பண்ணலாங்க, அதை அறியல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதுதான் தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. இதுதான் நான் உங்களுக்கு எடுத்து காட்டணும்னு நினைச்சேன். முக்கியமான விஷயத்த அது எங்கிருந்து எங்க போய் எங்க வருது பாருங்க. அந்த சூரிய உதயம் மேடம் சொல்றாரு சபை காலங்கள் என்னச்சுங்க, அந்த 7 சபை காலங்கள் அல்ல, மணவாட்டி வித்து கீழே போடப்பட்டது போல மேல வந்து அந்த முதற் பலனை அசைவாட்டுகிற ஒரு கதிர்கட்டின் நேரம் வரப்போகுது. ஒரு மணவாட்டி யுகம் இருக்க போகிறதுன்ற மணவாளன் யுகம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எது? முதலாம் வருகையில கிறிஸ்து இருந்தது, மணவாளன் யுகம் இல்லைங்களா? மணவாளன் ஃபர்ஸ்ட் வந்தார். அவர் என்னங்க நித்திரைக்குள்ள போனார். அவருக்குள்ள மணவாட்டி வெளியே வந்தார். 7 சபைக்காலங்களா மணவாட்டி என்ன பண்றா? பூர்ண வளர்ச்சிக்குள்ளே வந்து இப்ப மணவாட்டி பூர்த்தி ஆகி மணவாட்டி யுகம் வரப்போகுது. மணவாட்டி யுகத்தின் நேரத்துலதான் நம்ம இருக்கிறோம். சபை காலங்கள் என்ன பண்ண நம்ம இப்ப கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம அதுக்காக மில்லேனியம்ல இருக்கிறோம் நான் சொல்ல வரல. நம்ம வீட்டுல என்ன இருக்குது? பரிபூர்ண யுகத்துல இருக்கிறோம். பரிபூர்ண காலம் லவோதேக்கியா காலத்துல இருந்தாலும் லவோதேக்கியா அல்ல. நம்ம லவோதேக்கியா குருட்டு சபை. லவோதேக்கியால நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா இருட்டுதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நீதியின் சூரியன் இருக்கும். இதை நீங்க எங்க பாக்குறீங்கன்னு சொன்னா முதலாம் யாத்திரையில பாப்பீங்க. முதலாம் யாத்திரையில செய்தியாளன் கீழே இருந்தவங்களுக்கு சூரியன் உதிச்சது. செய்தியாளன் கீழே இல்லாதவங்க காரியர்கள் 3 நாள் வந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு சைடு சூரியன் என்ன பண்ணுதுங்க? வெளிச்சம். அப்போ இதுதான் உலக ரீதியா புரிஞ்சு கொண்ட சூரியன் எல்லாமே ஒரு இடத்துல வெதிக்குமே. ஆனா யாத்திரையில நடந்துச்சு. ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுங்க? காரியர்கள் மூர்ச்சி ஒரு கூட்டத்தை சூரியனுடைய வெளிச்சம் பிரகாசிக்க பண்ணுச்சு. அந்த யாத்திரையுடைய தொடக்கத்துல நடந்துச்சு, யாத்திரையோட முடிவுல நடந்துச்சு. யாத்திரையின் முடிவுல என்ன பண்ணாங்க? ஆயலோன் மேலும் அஸ்கலோன் மேலும் சூரியன் வந்துச்சு இல்லைங்களா? யுத்தத்தின் நேரத்துல வார்ஃபேர், யுத்த காலத்துல நம்ம இருக்கிறோம். யுத்த நேரத்துல இருக்கிறோம் நம்ம. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம எகைன் தீர்க்கதரிசி சொல்றாரு மணவாட்டி யுகம் வரும்போது, அதெல்லாம் வாட்ச டைம் ஆயிடுது. மணவாட்டி யுகம் வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா கதிர்கட்டின் நேரம் வந்து அசைவாட்டப்பட போகுது. எதுக்கு முன்பதாக எண்ணிக்கைன்றாரு அப்படின்னா அதுவும் சூரியனுடைய நாள்ல. தெரியுமா உங்களுக்கு? நீங்க 16 அதிகாரத்தை எடுத்து நீங்க 23 அதிகாரத்தை எடுத்து வாட்சிங்க சொல்லலாம். லேவியராகமத்துல சொல்றாரு அந்த முதற்பலன் பண்டிகையில என்ன பண்ணுது? முதற்பலன் ஆனவர்களை குறிச்சு பேசு. முதற்பலன் ஆனவர்கள் தோட்டத்துல முதற்பலன் ஆனவர்களை நாங்க அரிக்கட்டை எடுத்து என்ன பண்ணுங்க? தேவனுடைய சன்னிதானத்துல அசைவாட்டணும். அது எப்போன்றது தீர்க்கதரிசி எப்ப சொல்றாருன்னா ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் என்றார். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் என்ன நாளுங்க? ஓய்வு நாள் 7வது நாள். அதுக்கு அடுத்த நாள் எந்த நாள்? சண்டே. சன்னாள், சூரியனுடைய நாள். நமக்கான சூரியன் வந்த நாள்ல நம்ம கூட என்ன பண்றோங்க? அசைவாட்டப்படுறோம். என்னங்க? கீழே விடப்பட்ட கோதுமை மணி போல அந்த மெச்சூரான கோதுமை மணிகளா தேவனுடைய சன்னிதானத்துல உன்னதங்கள்ல ஆவியில உன்னதங்கள் என்ன பண்றாங்க? அசைவாட்டப்படுறோம். சூரியனுடைய வெளிச்சம் நம்ம என்ன பண்ணுது? இப்போ நாம கூட என்ன இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு சண்டே, SUN கிடையாது, SON, சண்டேல இருக்கிறோம் நம்ம. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்டார் டேல இல்ல. நம்ம இப்ப நீங்க எங்க இருக்கிறோம்? சண்டேல இருக்கிறோம். நம்ம கூட எங்க வந்திருக்கிறோம்? 8ஆம் நாள்ல நெருக்கி வந்திருக்கிறோம் நம்ம. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? நம்ம இப்போ நித்தியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி நித்தியம் இருக்க போற தூரத்துல, ஆனா நித்தியம் நம்மளை நோக்கி வந்திருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு இனி காலம் செல்லாதுன்றதா அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? காலமே இல்லாம இருக்க போகுது. 7ஆம் சபையின் காலத்துல காலம் இல்லாதவர்களுக்குள்ள காலம் நித்தியமானது என்ன பண்ணிருக்கு? ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, புரிஞ்சுக்கோங்க நல்லா. உயிர்த்தெழுதல் அப்படின்றது அது வரைக்குமே ஒரு இன்சிடென்டா இருந்துச்சு. முதலாம் வருடம் வரைக்கும் ஒரு இன்சிடென்டா இருந்துச்சு. ஒரு இன்சிடென்ட் என்னங்க? நிகழ்ச்சியா இருந்துச்சு. கவனிச்சுட்டே வாங்க நான் சொல்ற பாயிண்ட். நித்தியத்தையும் நான் இதே கருத்தோட உங்களுக்கு இணைக்கிறேன். உயிர்த்தெழுதல்
இன்ஸ்டன்டா இருந்துச்சு. எப்போ? ஆதி ஆகமத்துல இருந்து நித்திய இதான் வந்துச்சு. எலியாவின் நாள் வரும்போது அது ஒரு இன்சிடென்ட்னா நிகழ்ச்சி. சூனியமியலுடைய குமாரனுடைய விஷயத்துல, சாரிபாத்துடைய விதவையுடைய மகனுடைய விஷயத்துல, இன்னும் அநேகருடைய விஷயத்துல என்ன இருந்துச்சு? அது இன்சிடென்ட், நிகழ்ச்சியா இருந்துச்சு. ஒரு நாள்ல மணவாளனுடைய யுகம் வரும்போது, ஒரு நாள்ல அவருக்கு நேசமாக இருந்த லாசரஸ் மரிச்சு போகும்போது, இப்போ அங்க ஒரு சபை இருந்துச்சு. தெரியுமா உங்களுக்கு? அங்க ஒரு சபை இருந்துச்சு. அந்த சபை என்ன பண்ணுதுன்னு சொன்னா அவருக்காக வெயிட் பண்றாங்க. 2 சர்ச்சஸ் இருந்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? மார்த்தா மரியாள் ஒரு சர்ச், ஒரு மரியாள் சர்ச் இருக்குது, மார்த்தாள் சர்ச் சீனியர் சர்ச். அது யூத சபை. அது மரியாள் சர்ச் இருக்குது. மரியாள் சர்ச் ஜூனியர் சர்ச் தான். ஆனா அது வேர்ட ஃபாலோ பண்ற சர்ச். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப 2 என்ன பண்ணுதுன்னு சொன்னா ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காக காத்திருக்குறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காக, லாசரஸ்க்காக காத்திருக்குது இல்லைங்களா உங்களுக்கு? காத்திருக்கும் போது ஜீசஸ் வெயிட் பண்றாங்க இல்லைங்களா உங்களுக்கு? லாசர் மரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லப்படுது? 3 நாள் ஆகுது. அங்க நீங்க வாட்சி பாத்தீங்கன்னு சொன்னா 4 நாள் ஆகுது. 4 3 7 நாள் ஆகுது இயேசு கிறிஸ்து வரதுக்கு. பின்னும் அங்க 3 நாள் தங்குறாரு இயேசு கிறிஸ்து. லாசர் வியாதியா இருக்கிறது தெரியுது, அது ஒரு சபைக்கு அடையாளமா இருக்குது. அது 3வது நாள் இயேசு கிறிஸ்து தெரியுது, அது நிசாயாவா இருக்குது. நீங்க அந்த செய்தியே நீங்க பார்க்கலாம். 4 நாள் வரல அவரு. வியாதியா இருக்கு, சேத்து வியாதியா வரல. 7வது நாள் வராரு. நீங்க அந்த காட்சியை நீங்க பாத்தீங்களா? அப்படிதான் இருக்கும். அந்த ஆர்டர் அப்படிதான் இருக்கும். இப்போ என்ன வர்றாருன்னு சொன்னா அங்க வீட்டின் அங்க ஊருக்கு வாசல்ல அவர் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? பெத்தானியாவுக்கு வாசல்ல அவர் இருக்கிறார். எங்க இருக்கிறாருங்க? பெத்தானியாவோட வாசலுக்கு வரும்போது அங்க ஒரு சர்ச் அவர் என்ன பண்ணுது? மீட் பண்ணி பேசும்போது அந்த இடத்துல உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னும் போது அந்த அம்மா இந்த ஒரு காட்சியை வைக்கிறாங்க. உயிர் தெழுதலின் நாளுக்காக என் சகோதரன் காத்திருக்கணும்ன்ற நிகழ்ச்சிக்கு வைக்கிறாங்க. உயிர் தெழுதல் ஒரு ஈவென்ட் இருக்க போது அந்த ஈவென்ட்டுக்காக யோசனை வைக்கிறாங்க. அது காமன் ஃபெய்த். நித்தியம் இருக்க போதுன்றது எல்லாருமே டினாமினேஷன் இருந்து எல்லாருமே விசுவாசிக்கிற, புத்தி இல்லாத தனி எல்லாம் விசுவாசிக்கிற ஒரு கான்செப்ட். கவனிங்க, இங்கதான் ரியல் பிரைடுக்கு தேவன் வெளிப்படுத்தல கவனிங்க நீங்க. ஆமென். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா உயிர் தெழுதல் ஒரு நாள் நடக்கும். அந்த நாள்ல என்ன சகோதரன் என்ன பண்ணுவான்? உயிர் தெழுந்திருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றார், என்ன சொல்றாரு? நானே உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, உயிர் தெழுதல் இப்போ இந்த இடத்துல என்ன கிடையாதுன்னு சொன்னா ஈவென்ட் கிடையாது, ஒரு மனுஷன். உயிர்த்தெழுதல் என்ன இருக்குது? ஒரு மாம்சமாகி இறங்கி நடந்து வருது. இப்போ உயிர்த்தெழுதல் என்ன ஆயிடுச்சு? இப்ப மாம்சமா இருக்குது. உயிர்த்தெழுதல் மாம்சமாய் நடந்து வந்திருக்குது. அப்ப ஒரு நாள் உயிர்த்தெழுதலே மாம்சமாய் நடந்து வரும்போது நித்தியம் கூட மாம்சமாய்க்கு இருக்குது. இப்போ அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, இனி காலம் செல்லாது. காலம் இப்ப இருக்குது இல்லையா? ஆனா மார்த்தாளுக்கு மரியாளுக்கு மட்டும் தான் என்ன உயிர்த்தெழுதல் நடந்து வந்துச்சு. மத்த யாரும் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணாங்க? பார்க்கல. வெறும் சரீரத்தை மட்டும் பார்த்தாங்க. ஆனா அவங்க மட்டும் தான் உயிர்த்தெழுதலை பார்த்தாங்க. லாசரஸ் உயிர்த்தெழுதல் என்ன பண்ண உணர்ந்தார். இல்லீங்களா? அதே போல இன்னைக்கு என்ன இருக்குது? இனி காலம் செல்லாதுன்றது இருக்கு இல்லையா? காலத்துக்குள்ளதான் இன்னைக்கு உலகம் இருக்குது. ஆனா நித்தியம் மாம்சமா இருக்குது இன்னைக்கு. கரெக்டுங்களா? நித்தியமும் காலமும் டைம் அண்ட் இட்டர்னல் blends together, ஒன்னா இணைக்கப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? காலமே இல்லாம இருக்க போகுது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், நித்தியம்ன்றது ஒரு நாள் இருக்க போகுது, ஒரு ஈவெண்டா ஒரு நாள் இருக்க போகுது. எப்படி லாசரஸ் ஸ்டோரியில அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்க, அந்த ஃபெய்த் இல்ல. இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு? நித்தியம் உங்களை நோக்கி வந்திருக்குது. இன்னைக்கு 8ஆம் நாள் இங்க இருக்குது. இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நித்தியம் எங்க இருக்குது? இப்போ வேர்ல்ட் ஃபார்ம்ல இங்க இருக்குது. இப்போ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதான் நீதியின் சூரியனா இருக்கு. நிறைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். யோசிச்சு பாருங்க, எது கீழே இருக்கிறோம்? அவர் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவர்கள் மேல நீதியின் சூரியன் உதிக்கும். மேகத்துல வந்தவர். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல வருதான் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துல வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய முகத்துல தான் என்னங்க 7 glory இருக்குது இல்லைங்களா? புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அவருடைய முகத்துல தான் நம்ம பார்த்தோம். அங்க நிக்கிறார். அவரை சரியான விதத்துல பாருங்கன்றார். புரிஞ்சுங்க உங்களுக்கு? மார்த்தாள் சரியான விதத்துல பார்த்தாங்க. அவங்க நாசரேத்து ஒரு இயேசுவா பார்க்கல. அவங்க
உயிர்த்தெழுதல் நடந்து வந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைம்ல என்ன பண்ணுதுங்க, அந்த மாம்சம் வெளியே வருது இல்லைங்களா? உங்களுக்கு புரிதுங்களா? உங்களுக்கு உயிர்த்தெழுதல்ன்றது ஈவென்ட் கிடையாது மனுஷன். அதே போல நித்தியம்ன்றதும் கூட அது என்ன கிடையாதுங்க, ஒரு டைம் கிடையாது, ஒரு எலிமெண்ட் கிடையாது. இப்போ என்ன ஒரு மாம்சமா இருக்குது, ஃபிளெஷ்ஷா இருக்குது, மேனிஃபெஸ்டா இருக்குது, ஒரு சரத்துக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, வேணுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அது இன்னைக்கு நமக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நித்தியத்தை என்ன பண்றோம், நம்ம ஆத்மாவால பெற்றிருக்கிறோம். நம்ம இப்போ ஒரு நாள்ல நம்ம பாடியில உணர போறோம். விசுவாசிக்கிறீங்களா? அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை என்ன பண்றோம், அந்த செய்தியின் மூலமா ஒரு நாள் பருகி கொண்டு. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மகத்தான காரியங்களை பார்ப்போம். எல்லா கண்களும் மூலம் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காய் கூட நன்றி. அநேக வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம் ராஜா. அநேக வெளிப்பாடுகள்னாலே நீர் நிரப்பி இது புது திராட்சை ரசமாய் கர்த்தாவே அது எங்களுக்குள்ளாய் சென்று நாங்கள் மதுபிறப்பு அடைந்தவர்களாய் அது எங்களுக்குள்ள ஸ்டிமுலேட் ஆகி ராஜா அது ப்ரோக்ரஸ் ஆக கிருபையிலிங்க. நீர் எவ்விதமாய் சபை காலங்களில் வெளிப்பட்டி இன்று எப்படி வெளிப்பட்டி கொண்டிருக்கிறீர், முதலாவர்கள் எவ்விதமாய் இருந்தீர், இன்று எங்களுக்கு எவ்விதமாய் கர்த்தாவே அந்த மரியாளுக்கு மாத்திரம் மார்த்தாளுக்கு மாத்திரம் அந்த உயிர்த்தெழுதல் மாம்சமானதே ராஜா, அதே போல நித்தியமும் கூட எங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறது. அதற்காக நன்றி. உங்களுடைய நீதியின் சூரியனின் கீழாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நியாய தீர்ப்பின் கீழாய் இல்லை ராஜா. ஏனென்றால் உன் நாமத்துக்கு பயந்தவர்களாய் ஒரு கூட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். நாங்கள் இடி முழக்கத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ். ஏனென்றால் அந்த யோவானுக்கு தான் அந்த 7 இடிகள் கேட்டுச்சு. யோவானுக்கு புரிஞ்சுது. ஏன்னு சொன்னால் அது அவருடைய தகப்பனுடைய சத்தம். நீ அவருடைய தகப்பனுடைய சத்தம் எங்களுக்கு கேட்டிருக்கிறது ராஜா, உலகத்துக்கு அல்ல ராஜா. நீர் மேகத்துல இறங்கி வந்து அப்பா நாங்கள் காணத்தக்க ரூபத்துல இருக்கிறீர். அதற்காக நன்றி. நீர் எல்லா கம்ப்ளீட் யூனிட்டை ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா. மனவாட்டி முழுசா உருவாகி கொண்டிருக்கிறாள். ஃபுல் மெச்சூரிட்டி பிரைட் இங்க வந்திருக்கிறது. யோவான் 14:12 முழுவதுமாய் ரூபகப்படுத்துகிற நேரத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதற்காக நன்றி. நான் உலகத்தின் எல்லா கவலைகளையும் ஆசாபாசங்களையும் எல்லா விதமான உலகத்தின் காரியங்களையும் எடுத்து போட்டு நித்தியத்தை நோக்கி நடந்து செல்ல கிருபைங்க. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உலகத்தின் காரியங்களையும் கவலைகளையும் எடுத்து போடுங்க. தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல ஒரு நசரேயன், ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான மனுஷன் உலக கவலைகளினாலும் மற்ற எல்லா விற்றிலிருந்தும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே போல நாங்களும் விடுதலையாக்கப்பட கிருபைங்க. பலப்படுத்திக் கொள்ளுங்க. முதலில் பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும்படிக்கு நாங்கள் உண்மைக்கு நாங்கள் சார்ந்தவர்களா இருக்கிறோம். பலப்படுத்துங்க. எங்கள் மேல் அதிகமாய் கிருபையாயிருங்க. அது வெளிப்பாடுகள்னால இன்னும் கிருபையாயிருங்க. எங்களை நாங்கள் ஒப்பிட்டு தாழ்த்துக்கிறோம். செய்தி கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.